ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வெல்கம் டு ஷ்ரவன் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 31 அக்டோபருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் மகாராஷ்டிராஸ் அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷன்? மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு பேர் வந்து அவுரங்காபாத் இருந்துச்சு. இப்போ அதுக்கு நேம் வந்து மாற்றிருக்காங்க. நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன், அந்த நேமுக்கு மாற்றிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் கொஷின் தான். ஜஸ்ட் வந்து எஸ்எஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி நேம் மாற்றுறது, ஏர்போர்ட் நேம் மாற்றுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறாங்க, இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அவுரங்காபாத் டு சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா சம்பாஜி போன்ஸ்லே, அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட பையன். அவர் வந்து அவுரங்கசீப் தான் வந்து கொண்டு இருப்பார். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேம் வந்து சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, த புக் உலக அரங்கில் சிராஜுல் மினாத், இது வந்து சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீகோட இந்தியன் யூனியன் லீடர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் சமாத் தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட லீடர், தலைவர் அவர் தான். அண்டு இந்த உலக அரங்கில் சிராஜுல் மினாத் அந்த புக்கையும் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து இந்த யார் புக்கு அண்ட் ஆத்தர்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து இதை கேட்பாங்க. மேட்ச்சு, சூஸ் த கரெக்ட் பேர், அந்த மாதிரியான கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நேம் மோந்தா? எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ வந்து ஆந்திராவில் வந்து மோந்தா அப்படிங்கிற புயல் வந்து கரையை கடந்துச்சு. இதுக்கு நேம் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க, தாய்லாண்டு. இந்த இந்தியன் ஓஷன் நேமிங் சிஸ்டம் படி தாய்லாந்து தான் வந்து இதுக்கு நேம் வைக்கணும். இந்த நேம் வந்து மோந்தா. இந்த மோந்தாவுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர், மணமிக்க அல்லது அழகான மலர். அதுதான் இந்த மோந்தாவோட மீனிங் பார்த்துக்கணும். அண்டு எந்த கண்ட்ரி நேம் வச்சாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, த சைனிக் ஸ்கூல் சொசைட்டி விச் ஆட் அ நியூ ஸ்கூல் இன் தமிழ்நாடு. வந்து 2026 இந்த ஏஐஎஸ்டபிள்யூஎஸ்சி இந்த எக்ஸாமுக்காக சைனிக் ஸ்கூல் வந்து ஒன்று நியூவாக தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சைனிக் ஸ்கூல் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், அதுதான் அந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரினா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். அந்த ஏஎஸ்சி எக்ஸாம் எழுது மூலமாக நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்கூலில் வந்து நம்மளால் போக முடியும். ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்காக மட்டும் பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த சைனிக் ஸ்கூல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதே மாதிரி மென்டல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ் எல்லாமே வந்து ஒரே கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே இருக்கும். மொத்தமாக ஒரு பர்சனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி, ஒரு டிஃபென்ஸ் பர்சனாக வந்து எப்படி இருக்கணும், ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஸ்கூல் லெவலில் கொடுக்குறது இந்த சைனிக் ஸ்கூல் சொசைட்டி. ஸோ அவங்க தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த மினிஸ்ட்ரி இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நாமக்கல்லில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த நியூ டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்? இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். இது வந்து இந்த போஷான் அந்த மாதிரிக்கான ஸ்கீம்ஸுக்காக இந்த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, 14408. இப்போ இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி இந்த நம்பருக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111515 இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கேட்கலாம். மினிஸ்ட்ரி இப்போ போஷான் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரீசெண்டாக இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த 1515லாம் கேட்கலாம், எக்ஸாமில் மேத்ஸில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14408க்கு பதிலாக 1515 நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
விச் கண்ட்ரி பிகம் த 11th மெம்பர் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஏஷியனோட 11th மெம்பர் யாருன்னு இப்போ புதுசாக ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 10 கண்ட்ரி இருந்துச்சு, இப்போ வந்து 11th மெம்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிமோர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிமோர் லெஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் டிமோர் இந்த கண்ட்ரி பேர். இதுதான் இப்போ வந்து 11th கண்ட்ரியாக ஏஷியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஏஷியனில். அண்டு இது வந்து ஏஷியாவில் தான் இருக்குது. நேமை வச்சு நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுறாங்க. ஏஷியாவில் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது ஏஷியாவில் தான் இருக்கணும். ஸோ ஏஷியாவில் தான் இது இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சட்லஜ் இந்திய கடற்படையின் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப்பு. அந்த இதில் வந்து அவங்க வந்து மொரீஷியஸ் நாட்டோட ஹைட்ரோகிராஃபிக் சர்வீஸோட சேர்ந்து ஐஎன்எஸ் சட்லஜை வந்து ஒரு மேரிடைம் மிஷன், அதாவது கடற்படையை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக, ரோந்து மாதிரி ஆய்வு பண்ணுறதுக்காக வந்து இந்த ஐஎன்எஸ் சட்லஜை வந்து இந்த ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து எந்த மிஷனு கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மிஷன்னு பார்த்தீங்கன்னா மகாசாகர் மிஷன். மகாசாகர், சாகர்னாலே தெரியும் கப்பல், அந்த கடல் அது சம்மந்தமாக வரும். ஸோ இது வந்து மகாசாகர் மிஷன். அந்த வழியாக அந்த மிஷனு கீழே மொரீஷியஸோட ஹைட்ரோகிராஃபிக் சர்வேவோட இந்தியன் நேவியும் சேர்ந்து நம்மளோட அந்த கடற்கரையை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஐஎன்எஸ் சட்லஜை வந்து நிறுவியிருக்காங்க. இது வந்து எந்த விஷயம் கீழே வருதுன்னா மகாசாகர் விஷன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இன் விச் சிட்டி இட்ஸ் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசியாலஜி. இது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து நியூஸில் வந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து க்ரையோடில் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. க்ரையோடில் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரிசர்விங் மெத்தட். க்ரையோ ப்ரிசர்விங்னால் தெரியும், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசிங் கண்டிஷனில் வந்து திங்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக அது வந்து ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் அதில் இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும், பாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறுத்தி வச்சுருப்பாங்க. நமக்கு மறுபடியும் வேணுங்கிறப்போ அதை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்க வைக்கலாம். இப்போ ஒரு சீடு வந்து இருக்குது, அதை நம்ம க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணால் அந்த சீடு அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. அது முளைக்காது, கெட்டும் போகாது, எதுவுமே ஆகாது, அப்படியே அந்த சீடு இருக்கும். நம்ம எப்போ அது வந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணுமோ அப்போ அந்த சீடு வந்து வேலை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரையோடில் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஃபார் பஃபலோ சிமென். பஃபலோவோட சிமெனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த க்ரையோடிங்கில் சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐகேர் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். த கார்பேஜ் கஃபே இனிஷியேட்டிவ் வந்து ஸ்வச் பாரத் மிஷனு கீழே வரது தான் இந்த கார்பேஜ் கஃபே இனிஷியேட்டிவ். இஸ் மேனேஜ்டு பை இட்ஸ் முனிசிபல் கார்பரேஷன் சத்தீஸ்கரில் தான் அதை பண்ணியிருக்காங்க. அது ஒரு முனிசிபல் கார்பரேஷனில் இந்த கார்பேஜ் கஃபே இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸ்வச் பாரத்லாம் க்ளீன் இண்டியா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து நம்ம போய் கொடுப்போம். இப்போ 1 kg பிளாஸ்டிக்கு வந்து நம்ம போய் கொடுத்தோம்னா யார் வேணால் கலெக்ட் பண்ணி போய் கொடுக்கலாம். போய் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சாப்பாடு ஒரு ஃபுல் மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹாஃப் கேஜி போய் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணிட்டு போய் ஸ்வச் பாரத் க்ளீன் இண்டியா க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யார் வேணால் இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக்கு, நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 kg போய் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு. ஸோ இதை வந்து எந்த முனிசிபல் கார்பரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகாபூர் முனிசிபல் கார்பரேஷன். எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் அம்பிகாபூர் முனிசிபல் கார்பரேஷன் பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்துக்கோங்க, கார்பேஜ் கஃபே இனிஷியேட்டிவ், ஸ்வச் பாரத் கீழே இது வருது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா ஆன் விச் டே நேஷ்னல் யூனிட்டி டே. இப்போ அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுனால
நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு கேட்குறாங்க. நேஷ்னல் யூனிட்டி டே வந்து எந்த டேன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து October 31 வந்து நேஷ்னல் யூனிட்டி டே. யூனிட்டி டே வந்து ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது October 31 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே, பிறந்த நாள். ஸோ அவரை வந்து கௌரவிக்கிறது வருமா, அவர் தான் வந்து இந்தியாவோட வந்து அயன்மேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து தான் 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து ஒன்றாக்கி இந்தியான்னு வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தார். ஸோ அவரோட பர்த்டே வந்து October 31, 1875. 1950 வந்து அவர் வந்து இறந்துட்டார். ஆக்சுவலாக நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகி 3 வருஷம் ரிப்பப்ளிக் வருஷத்தில் வந்து அவர் இறந்துட்டார். 1875 வந்து October 31, 1875 இதில் வந்து அவர் பிறந்தார். டேட் பார்த்தீங்கன்னா 15th டிசம்பரில் வந்து இறந்துருப்பார்னு நினைக்கிறேன். 15th December 1950 அவர் இறந்தது. பிறந்தது வந்து 31st October 1875. அது நேஷ்னல் யூனிட்டி டேவாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இதுக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஏக் பாரத் ஆத்ம நிர்பார் பாரத். இதுதான் வந்து இதுக்கான தீம். ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா October 31 வந்து நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சுது. நம்ம நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். டெலகிராமில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ண போகிறோம். அண்டு இன்னும் புது வீடியோஸ் வரப்போகுது. இன்னும் இப்போ நியூ ட்ரெண்டு, டிஎன்பிசியோட நியூ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி என்னென்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாம், கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க ஜிகேல, மேக்ஸில், அண்டு அதோடய சோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து அதோட சோர்ஸ் எங்கே வந்து எடுக்கிறாங்க, நிறைய வெப்சைட்ஸ் பார்க்கணும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்து ரெஃபர் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ.